அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64:14. உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் என்று. மேலே சொல்லப்பட்ட வசனத்தில் ஒருவனை அவன் தன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போது இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய அளவற்ற அன்பு இரக்கம், தாய் எப்படி தன் பிள்ளையை நேசிப்பாளோ அதுபோல ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். குறிப்பாக அவரை ஏற்றுக்கொண்டதான நம்முடைய வாழ்வில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் கர்த்தரால் தேற்றப்படுகிற அனுபவம் அவ்வப்பொழுது ஒவ்வொரு நாளுமே கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் அவரால் தேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவருடைய வார்த்தையினால், அவருடைய பிரசன்னத்தினால், அவர் கொடுக்குற ஏதாவது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை வச்சு நானும் நீங்களும் தேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி தேற்றப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்னும் ஒரு அடுத்த எல்லைக்குள் போவதற்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்கமான வார்த்தை என்னென்னா, உங்களுடைய இருதயம் இந்த நாளிலே மகிழப் போகிறது. உங்களுடைய எலும்புகள் எல்லாம் பசும் புல்லை போல செழிக்கப் போகிற நல்ல நாள் தான் இந்த நாள். ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட நல்ல செய்திகள் வரும் என்று எதிர்பாருங்களேன். உங்களுடைய எலும்புகளை கூனி குறுகி போன பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அதே போல் உங்களுடைய இருதயம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கேள்விக்கு பதில் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட உங்களை கர்த்தர் தேற்றுகிறார். அப்படி அவர் தேற்ற 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 உங்களுடைய இருதயம் என்ன செய்யணும்? மகிழப் போகிறது. அதே போல் பசும் புல்லை போல உங்களுடைய எலும்புகள் எல்லாம் செழிக்கப் போகிறது. அப்போது நீண்ட நாள் காத்திருந்த சில விஷயங்கள், நீண்ட நாள் உங்கள் வாழ்க்கையில் வடித்த கண்ணீரான காரியங்கள், நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்து ஜெபித்த எத்தனையோ ஜெப குறிப்புகள், இவற்றுக்கு எல்லாம் கர்த்தரால் பதில் கொடுக்கப்பட்டு தேற்றப்படுகிற ஒரு நல்ல நாள். நல்ல மனிதர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற காரியம், நான் உங்களை தேற்றி கொண்டிருக்கிறேன் என்று. அப்போ அவரால் தேற்றப்படுகிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. அதே போல் அந்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் எலும்புகளையெல்லாம் பசும்பொல்லை போல செழிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள இந்த நாள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தரால் கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் நாள் தான் இந்த நாள். ஆகவே தடைபட்டு கொண்டிருந்துச்சுல்ல அந்த காரியங்கள், அந்த தடைகள் எல்லாம் அவருடைய நாமத்தினாலே மாறுகிறது. காரியம் கைகூடி வருமா என்ற கேள்வியெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிற நாள் தான் இந்த நாள். ஏனென்றால் இந்த நாளிலிருந்து உங்கள் எலும்புகள் பலனடைய போகிறது, உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறப் போகிறது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கிறார். உங்கள் வயலிலே நிச்சயமாக நீர் பாயும். உங்கள் வீட்டிலே அப்பமும் எண்ணெயும் தண்ணீரும் குறையாது. நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற தொழில் முயற்சிகளில் அனுகூலமான ஒரு சூழ்நிலை, அனுகூலமான ஒரு ஓப்பனிங், ஒரு திறந்த வாசலை நீங்கள் இனி காண போகிறீங்க. அந்த செய்தி உங்கள் காதுக்கு வரும். அந்த மாதிரியான காட்சியை நீங்கள் காண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. அதை முன்னிட்டு உங்களுடைய இருதயம் மகிழும். எலும்புகள் எல்லாம் பசும் புல்லை போல செழிக்கிற அந்த செய்திக்கு இந்த நாளில் வரப்போகிறது. இனி வரக்கூடியதான நாட்களில் அதை காணப்போகிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே எங்களோடு பேசுகிற நல் வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களுடைய இருதயம் மகிழுகிற அளவுக்கு, எங்கள் எலும்புகள் எல்லாம் பசும் புல்லை போல செழிக்கிற அளவுக்கு காரியங்களை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருகிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயம் மகிழப் போகிறது, பலனடைய போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.